ஆன்மீக அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அக்னி நட்சத்திரம் இப்பொழுது ஆரம்பமாகி வருகிற மே 28 முடிவடைகிறது. இதை நாம் கத்திரி வெயில் என்றும் சொல்வார்கள். கத்திரி நாட்களில் சிவபெருமானுக்கு உஷ்ணத்தை தணிக்க பன்னீர், சந்தனம், இளநீர், ஜாதிக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, வெட்டிவேர், ஏலக்காய் போன்ற வாசனை திரவிய பொருட்களை அருகில் உள்ள சிவாலயத்திற்கு நாம் முடிந்தளவு வழங்கி வந்தால் இறைவனருளால் உஷ்ணம் குறைந்து மழை பொழிந்து நாட்டு மக்களும் நாமும் நன்மை அடைவோம். வசதி உள்ளவர்கள் செம்பிலாலான தாரா பாத்திரம் சிவாலயங்களுக்கு வழங்கலாம். அக்னி நட்சத்திர நாட்களில் சிவபெருமானை குளிர்ச்சிப்படுத்தும் விதமாக சில அபிஷேகங்கள் செய்வார்கள். அதில் முக்கியமானது தாரா அபிஷேகம் ஆகும். இந்த வருடம் மே மாதம் 4 அக்னி நட்சத்திர காலம் தொடங்கி மே 28 அக்னி நட்சத்திரம் நிவர்த்தியாகிறது. இந்த இடைப்பட்ட நாட்களில் வெயில் வாட்டி வதைத்துவிடும். கோடை வெயிலில் இருந்து தப்பிக்க நாம் பலவிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். உதாரணமாக, நாம் நம் உஷ்ணத்தை தணிக்க இளநீர், நீர்மோர் போன்றவற்றை பருகி நம் உஷ்ணத்தை தணித்து கொள்வோம். அதுபோல நாம் வழிபாடு செய்யும் தெய்வங்களுக்கும் கோடை வெயிலில் தோஷத்தை நிவர்த்தி செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்வதும் உண்டு. இதற்கான பூஜை முறைகள் நம் முன்னோர்கள் ஏற்படுத்தியுள்ளனர். பொதுவாக அக்னி நட்சத்திரம் என்பது சூரிய பகவான் பரணி நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தை கடக்கும் வரையிலான நாட்களை குறிக்கும். அதாவது சூரிய பகவான் 20 டிகிரியில் இருந்து 43 டிகிரி வரை பயணிக்கும் காலமாகும். இந்த காலகட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். சிவபெருமானை பொறுத்தவரை அவருக்கு வெப்பம் என்பது பிடிக்காது. சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர். அவர் குளிர்ச்சியை விரும்புபவர். அதன் பின்னணியில் ஒரு புராண கதையும் உள்ளது. அமிர்தம் எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தனர். அப்பொழுது ஆழகால விஷம் தோன்றியது. இதனால் தேவர்களை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை எடுத்து குடித்து விட்டார். இதன் காரணமாக சிவபெருமானின் உடல் முழுவதும் வெப்பம் பரவியது. அவரது நெற்றிக்கண்ணும் வெப்பத்தால் தகித்தது. இதனால் சிவபெருமான் தலையில் கங்கையும் நிலாவையும் சூடினார்கள். அப்படி இருந்தும் சிவபெருமானின் உடல் வெப்பம் குறையவில்லை. இதனால் அவர் உடல் சூட்டை தணிக்க அபிஷேகங்கள் செய்தனர். இடைவிடாது செய்யப்பட்ட அந்த அபிஷேகங்கள் காரணமாக சிவபெருமான் அபிஷேக பிரியராக மாறினார். சிவபெருமானுக்கு நாம் எந்த அளவுக்கு அபிஷேகம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் உடலும் உள்ளமும் குளிர்ச்சியாகி மனம் மகிழ்ந்து நமக்கு நல்ல வரங்களை தந்தருள்வார் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. எனவே அக்னி நட்சத்திர நாட்களில் சிவபெருமானை குளிர்ச்சிப்படுத்தும் விதமாக அபிஷேகங்கள் செய்வார்கள். அதில் முக்கியமானது தாரா அபிஷேகம் ஆகும். தாரா அபிஷேகம் என்பது சிவபெருமானின் மேல் ஒரு பாத்திரத்தை கட்டி அதன் அடியில் சிறு துளையிட்டு அதிலிருந்து சொட்டு சொட்டாக சிவபெருமானின் மீது தண்ணீரை விழவைப்பதாகும். இந்த தாரா அபிஷேகத்துக்காக பெரும்பாலும் கூம்பு வடிவு செம்பு பாத்திரத்தை பயன்படுத்துவார்கள் அல்லது பித்தளை பாத்திரத்தை பயன்படுத்துவார்கள். அதில் நிரப்பப்படும் தண்ணீரை பன்னீர், பச்சை கற்பூரம், ஏலக்காய் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் சேர்க்கப்படும். அந்த நறுமணம் நிறைந்த தண்ணீரை சொட்டு சொட்டாக விழும்பொழுது சிவபெருமானின் உஷ்ணம் தணிந்து குளிர்ச்சியாகி விடுவார். ஆண்டுதோறும் அக்னி நட்சத்திர நாட்களில் தினமும் ஜலதாரை எனப்படும் தாரா அபிஷேகம் பெரும்பாலான சிவாலயங்களில் செய்யப்படுகிறது. சிவபெருமானின் மீது சொட்டு சொட்டாக தாராபாத்திரத்தில் இருந்து தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கும். அந்த சமயத்தில் வாசனை திரவியங்கள் கலந்த தண்ணீரை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக பெரிய அளவில் அலங்காரமும் செய்ய மாட்டார்கள். சைவத்தில் சிவபெருமானே நாமும் வாழும் உலகமாக கருதப்படுகிறது. சிவபெருமானின் உக்ரம் தணிய வேண்டுமானால் பூமி குளிர வேண்டும். இதை கருத்தில் கொண்டு அக்னி நட்சத்திர நாட்களில் சிவபெருமானுக்கு தாரா அபிஷேகம் செய்யப்படுகிறது. பொதுவாக சிவபெருமானுக்கு சந்தன பொட்டு வைத்து ஓம் நமக் சிவாய என்ற அந்த மந்திரத்தை சொல்லி வெறும் தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் செய்தாலே நல்ல பலன் கிடைக்கும் என்பார்கள். ஜலதாரை எனப்படும் தாராபிஷேகம் செய்யும் பொழுது
சிவபெருமான் மனம் குளிர்ந்து அதிகமான பலன்களை வாரி வழங்குவார் என்பதும் நம்பிக்கை. தாரா அபிஷேகம் செய்ய தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து நாம் அருகிலுள்ள சிவாலயத்தில் வாங்கி கொடுத்து குழந்தை இல்லாதவர்களுக்கு சந்தன விருத்தி ஏற்படும், நோய்கள் நீங்கும். சர்க்கரை கலந்த பாலை தாராபிஷேகம் செய்தால் கெட்ட சக்திகள் நம்மை அணுகாது. தீய எண்ணத்துடன் நம்முடன் பழகுபவர்கள் விலகிச் சென்று விடுவார்கள், பயம் நீங்கும். தாராபிஷேகம் தவிர பொதுவாக சிவபெருமானுக்கு தேன் அபிஷேகம் செய்தால் தோல் நோய் குணமாகும். கரும்புச்சாறு அபிஷேகம் செய்தால் முக்தி பெறலாம். அக்னி நட்சத்திர நாட்களில் எந்த பொருட்களால் அபிஷேகம் செய்தால் என்ன பலன் பெறலாம் என்று நம் முன்னோர்கள் வரையறுத்து வைத்துள்ளனர். அருகம்புல் தண்ணீரால் சிவாபிஷேகம் செய்தால் நஷ்டமான பொருட்கள் திரும்ப கிடைக்கும். நல்லெண்ணெயினால் அபிஷேகம் செய்தால் நோயற்ற வாழ்வு கிடைக்கும். பசும்பாலினால் அபிஷேகம் செய்தால் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கும். தயிரினால் அபிஷேகம் செய்தால் பலம், ஆரோக்கியம் கிடைக்கும். பசு நெய்யினால் அபிஷேகம் செய்தால் செல்வ செழிப்பு உண்டாகும். சர்க்கரையினால் அபிஷேகம் செய்தால் துக்கத்தை போக்கும். புஷ்ப ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் லாபம் பெருகும். இளநீரினால் அபிஷேகம் செய்தால் சகல சம்பத்தும் கிட்டும். உத்ராட்ச ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் ஐஸ்வர்யம் கிட்டும். அரைத்தெடுத்த சந்தனத்தினால் அபிஷேகம் செய்தால் புத்திர பாக்கியம் கிட்டும். வில்வ ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் போக பாக்கியங்கள் கிடைக்கும். அன்னத்தினால் அபிஷேகம் செய்தால் அதிகார மோட்சம் மற்றும் தீர்க்காயுள் கிட்டும். திராட்சை ரசம் கலந்த தண்ணீரால் அபிஷேகம் செய்தால் எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாகும். பேரிச்சம்பழ ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் எதிரிகள் இல்லாமல் போவார்கள். நாவல் பழ ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் வைராக்கியம் கிட்டும். மாம்பழ ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் தீராத வியாதிகள் தீரும். மஞ்சள் நீரினால் அபிஷேகம் செய்தால் மங்களம் உண்டாகும். எலுமிச்சம்பழ சாறு தண்ணீரில் கொண்டு அபிஷேகம் செய்தால் ஆத்ம ஞானம் கிட்டும். பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்தால் மன தைரியம், மனபலம் பெறலாம். தயிர் அபிஷேகம் செய்தால் குடும்பத்தில் செல்வம் பெருகும். இளநீர் அபிஷேகம் செய்தால் மகிழ்ச்சி உண்டாகும். பசு நெய் கொண்டு அபிஷேகம் செய்தால் சுகமான வாழ்வு அமையும். அக்னி நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு வசதியான ஒரு நாளில் சிவபெருமானுக்கு அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று இந்த பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து அனைவரும் பயன்பெறும் என்ற நோக்குடன் இந்த பதிவிட்டுள்ளோம். அக்னி நட்சத்திர நாட்களில் சிவபெருமானுக்கு குளிர்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக மதியம் தயிர் சாதத்தையும் நைவேத்தியமாக படைப்பது வழக்கம். இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் சிவபெருமானுக்கு மட்டுமன்றி அவரது அடியார்களுக்கும் தங்களால் இயன்ற அளவு அவர்களுக்கு சேவை செய்தால் அபரிவிதமான பலன்களை நாம் பெறலாம். இதுபோல் தொடர்ந்து ஆன்மீக செய்திகளை காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வாழ்க வளமுடன்.